ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இங்க கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது பண்றதுக்கு 10ல இருந்து 20 பல் போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வேணும்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3ல இருந்து 4 பல் போல பூண்டை பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து புளியை ஊற வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கிறேன். அடுத்து சால்ட் தேவையான அளவு, கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் கொத்தமல்லி பவுடர், அவ்வளவுதான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்ப இந்த புளிக்குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். நல்லெண்ணெய் இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் போல வெந்தயம் ஆட் பண்றேன். புளிக்குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் ஆட் பண்ற போது அதோட மனம் இன்னும் தூக்கலா இருக்கும். அடுத்து எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஓரளவுக்கு மீடியம் சைஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூடவே 4 பல் போல பூண்டை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலையும், காரத்துக்காக 2 வரமிளகாயும் கட் பண்ணி ஆட் பண்றேன். இப்ப சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப கட் பண்ணி எடுத்து வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் போல வெண்டைக்காய் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கி அதோட வளவளப்பெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வணங்குறப்ப ரவுண்டா இருக்கிறத லைட்டா உடச்சு விட்டு வணக்கி விடுங்க. அப்ப டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்றேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூளும், ஒரு 2 டீஸ்பூன் போல கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இது கூட கொஞ்சமா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம சேர்த்துன தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல நல்லா குக் ஆகட்டும். இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப கரைச்சி வச்ச புளி தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு கரைச்சிருந்தேன். சோ அந்த தண்ணி நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா கொதி வந்ததும் மூடி போட்டு வேக விட்டுலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்பவுமே புளிக்குழம்பு இரும்பு வெசல்லையே இருக்கக்கூடாது. அதை வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேற வெசல்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை சர்வ் பண்ற போது லைட்டா கொத்தமல்லியில தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க. அப்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸ் பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.